தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அனுகிரகம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகமே. தேவன் மேம்படுத்துவார். இதெல்லாம் கடவுளே கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் அனைத்து பெரிய பொருட்கள் இடம் பண்ண மாட்டாங்க, போதிப்பதே கிடையாது. ஏன்னா அவங்க வரவங்க யார் வராங்கன்னா குடிசை வீட்டுல இருந்துதான் வராங்க, கடத்துல இருந்துதான் வராங்க. பாவம் இவங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுத்து, ஏன் கல் குடிசை விட கல்விட மாத்திரம் என்ன நெடுக்கி போன ட்ரெஸ் நல்லா விளையாட்டு வச்சிருக்கா உடுத்து எண்ணங்களை உள்ள வச்ச என்ன அதை உங்களுக்கு கஷ்டம் பாருங்க. அப்ப பாஸ்டர் குடும்பம் நல்லா இருக்கணும், பாஸ்டர் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பாஸ்டர் எல்லாமே வச்சிருக்கணும். ஆனா சபைக்கு வர விசுவாசிகள் வைத்துக் கொள்ள கூடாதா? ஆனால் என்னை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, இங்கே வருகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். எத்தனை விசுவாசிகள் எந்த மாதிரியே இருக்கணும் நான் விரும்புறேன். என் விசுவாசி என்ன மாதிரி இருக்கணும்? உன் மனைவி அப்படி வச்சுக்கணும், பிள்ளைகள் அப்படி வச்சுக்கணும், ஞாபகங்களா இருக்கணும். தேவன் சம்பாதிக்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் என்பதை நான் பாரம்பரிய மட்டும் பாருங்க. ஒரு கல்லூரியில போய் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல வராங்க அப்படின்னா, ஒரு எஜுகேட் மாதிரி வராங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது எனக்கு பார்க்கவே இல்லை, அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வர்ற வழியிலே எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு போய் சேராது, யாருக்கு சேரும்? படைத்த எனக்கு போய் சேர அப்படி வந்து தொகை நிறைய பேர் அதான் என்ன பண்ணுதுல விரும்புறது. நீங்க ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற சொல்லுது. இந்த சபை இப்படி இருக்காது, நம்ம இப்படி இருக்காது. நீங்க எல்லாருமே யானையா இருந்தா கட்டாயம் இந்த சபை என்ன பண்ணாது, மாறவே மாறும். நீங்க மாறும்போது சபை மாறும். சபை மாறும் பொழுது எல்லா பொருளாதாரங்களும் என்ன பண்ணலாம், மாறும். மாற்றங்களை விசுவாசிகளுக்குள்ளே வைக்க வேண்டும். ஊழியக்காரர்கள்